ஹாய், வெல்கம் டு ஜஸ்வீட்டா கிச்சன். இன்றைக்கி ரோட்டு கடையிலலாம் கிடைக்குமே காளான் மசாலா. அந்த மசாலா வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அங்கே வந்து ஒரு கோஸ் போட்டு தான் செய்வாங்க, நம்ம காளானே போட்டு செய்கிறோம். இது 200 கிராம் காளான், ஒரு 100 கிராம் கோஸு. இந்த சாப்பரில் போட்டு இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து மைதா போட்டுக்கலாங்க. ஒரு 5 ஸ்பூன் மைதாங்க, ஒரு 3 ஸ்பூனு சோள மாவுங்க, இந்த காளானுக்கு ஏற்ற சால்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கணுங்கிறேங்க. மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க. வெறும் மிளகாய்த்தூள் நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன். இதை முதல்ல தண்ணி ஊற்றாமல் எல்லாமே நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. நான் தண்ணியே ஊற்றலைங்க, இந்த காளான்லி கோஸில் இருக்கிற தண்ணியே இந்த அளவுக்கு வந்துருக்குங்க நமக்கு. நான் ஆல்ரெடி எண்ணெய் காய வச்சுட்டு இருக்கிறேங்க. இதில் நம்ம இந்த வடை போடுற மாதிரி சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. சும்மா இப்படி லைட்டாக அப்படி வடை தட்டுற மாதிரி சின்ன சின்னதாக தட்டி போட்டுக்கலாங்க. இது கொஞ்ச நேரம் வேகட்டுங்க, அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துச்சுங்க. இப்போ எடுத்து வச்சிடலாம் தட்டில். எடுத்துட்டு அடுத்த ரவுண்டும் போட்டுக்கலாங்க. இதே மாதிரி எடுக்கிறது மொத்தம் போட்டுட்டு பார்க்கலாங்க. நம்ம எல்லாம் போட்டு எடுத்தாச்சுங்க. அப்படியே நம்ம போண்டா மாதிரி கூட சாப்பிட்லாங்க. நல்லா மொறு நல்லா இருக்குங்க. இப்போ இதுக்கு மசாலா செய்யலாம் வாங்க. இது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் இருக்குங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக புட்டு வச்சுக்கலாங்க. நான் புட்டு வச்சுட்டேங்க இந்த மாதிரி. அப்போ தான் அந்த மசாலாலாம் அது உள்ளே இறங்குங்க. இப்போ வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாங்க. பெரிய சைஸ் வெங்காயத்தில் ஒரு வெங்காயங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது பச்சை மிளகா கூட போடலாங்க. எங்கள் வீட்டில் குழந்தைங்க சாப்பிட பார்த்ததுனால நான் பச்சை மிளகா போடலைங்க. நீங்கள் வேணுன்னா பச்சை மிளகா கூட போட்டுக்கலாங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வடை போட்டாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சின்ன சின்னதாக புட்டு போட்டுக்கலாங்க. இதில் இந்த அளவுக்கு வதங்கந்தமே காரத்துக்கு தேவையானாலும் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனுங்க. நல்லா பச்சை வாட்டை போட்டுங்குது. ஒரு ஸ்பூனுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கலாங்க. சோயா சாஸ் ஊற்றுறதுன்னு அவ்வளோ நல்லது கிடையாதுங்க. என்னன்னாலும் இந்த டிஷ்ஷுக்கெலாம் அது கொஞ்சம் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். கடையிலலாம் இதெல்லாம் போட்டு தான் செய்வாங்க. அவங்க வந்து அதிகமாக போடுவாங்க, நம்ம வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. இது டொமேட்டோ சாஸுங்க. ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோங்க. இது கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூனுங்க, கம்மியாகவே போட்டு இருக்குங்க. இது கொஞ்ச நேரம் கொதி வரட்டுங்க. ஒரு ஸ்பூன் சோள மாவு எடுத்துன்னுக்கிறேங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாத கரைச்சிக்கலாங்க. நம்ம அது கொதி வர நேரத்தில் நம்ம இந்த வேலையை பார்த்துக்கலாங்க. லீவ் விட்டாச்சு, பசங்க ஏதாச்சும் கேட்டுனே இருப்பாங்க. நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறத விட இதெல்லாம் செய்யறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. என்னன்னாலும் கொஞ்சம் சிம்பிளாக நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா நம்ம கஷ்டப்பட்டாதாங்க முடியும். மொத்தமாக இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இருக்கிறேங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. அது கொதி வரட்டுங்க. இப்போ நல்லா கொதி வந்துச்சுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற சோள மாவை இதோட ஊற்றிக்கலாங்க. இது உடனே கெட்டியாயிடுங்க. நல்லா கொதிக்கிட்டுங்க. இது நல்லா கொதி வந்துச்சுங்க. இதில் பாதி எங்கள் பசங்க நல்லா இருக்குதுன்னு அப்படியே சாப்பிட்டாங்க. வீட்டில் செஞ்சு கொடுத்தா ஹெல்த்திங்க, அதனால தான் பசங்களை செஞ்சு கொடுக்க சொல்கிறேங்க.
இதை போட்டு நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. எங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாகுது, நான் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுங்க. அவ்வளோதாங்க, ரோட்டு காளான் ரெடிங்க. அவங்க வந்து கலர் பவுடர்லாம் சேர்ப்பாங்க, அதனால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எதுவும் சேர்க்கலைங்க, அதனால் நல்லா ஆரோக்கியம் தாங்க பசங்களுக்கு. இது காளான்லாம் கொடுத்தோம்னா, அப்படியே கொடுத்தோம்னா சில பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக நம்ம வீட்டில் ரோட்டு கடை காளான் ரெடி பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டிலே செய்யறதுனால நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க பசங்களுக்கு. இந்த மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கள் பார்த்து தந்துட்டு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.